கரெக்டான அளவுகளோட அரிசி பருப்பு காய்கறி சாம்பார் தூள் எல்லாம் ஒன்னா சேர்த்துட்டு மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துட்டு போனாலும் கெட்டி ஆகாத மாதிரி சுட சுட சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கிற மாதிரி ஒரு சாம்பார் சாதம் பண்ணலாமா? 3 பேர் சாப்பிடுறதுக்கு 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்புங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். இது அதிகம் இல்லைங்க, புளி கரெக்டா இருக்கும். தக்காளி குட்டியா இருக்கனால 2 எடுத்திருக்கேன், இல்லைன்னா 1 போதுங்க. சின்ன வெங்காயம் 2 வெட்டி வச்சுக்கலாம். காய்கறி பாத்தீங்கன்னா நான் முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், முள்ளங்கி எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு போடுற எந்த காயா இருந்தாலும் எடுத்துக்கலாம். மொத்தமா ஒரு 1/2 கிலோ வர மாதிரி எடுத்துக்கோங்க. குக்கர்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அடுத்தது தக்காளியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாங்க. இப்ப இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறி எல்லாமே ஒன்னா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். நான் முன்னாடி போட்ட சாம்பார் சாதம் வீடியோல அரிசி பருப்பு தனியா வேக வச்சுட்டு சாம்பார் தனியா வச்சு கடைசியில மிக்ஸ் பண்ற மாதிரி பண்ணிருக்கேன். பட் இன்னைக்கு எல்லாமே ஒன்னா போட்டிருக்கேன். இப்ப அரிசி பருப்பு தண்ணி வடிச்சிட்டு இதோட சேர்த்திக்கலாம். 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்பு 1:3 ரேஷியோல 4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், கரெக்டா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, நீங்க பொடி உப்பு சேர்க்கறதா இருந்தா 1 ஸ்பூன் போதும். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுட்டு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு சிம் பண்ணிருங்க. சிம்ல 15 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா வெந்துருங்க. அதுக்குள்ள அடுத்த ப்ராசஸ்ங்க. கடாயில ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1.5 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சிம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஆறினதுமே நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப அதே கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க புளி பாத்தீங்கன்னா நல்லா நிறைய தண்ணி ஊத்தி கரைச்சு ஊத்திக்கலாம். இந்த புளி கரைசலோட இன்னும் கூட 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க. மொத்தமா 4 டம்ளர் தண்ணி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதுல புளி கரைசலோட 4 டம்ளர். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த பொடியை உள்ள சேர்த்துட்டு இன்னொரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா கரும்பு சர்க்கரையும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இந்த புளிக்கரைசல் ரொம்ப கெட்டி ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. இப்ப ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். சூப்பரா அரிசி பருப்பு காய் எல்லாமே வந்திருக்கு. முருங்கைக்காய் கொஞ்சம் பீஸா தாங்க போகும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி வேண்டாம்னா நீங்க முருங்கைக்காயை அவாய்ட் பண்ணிருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க புளிக்கரைசல உள்ள ஊத்திக்கலாங்க. புளிக்கரைசல் சூடு இல்லாம தான் இருக்கும், ஏதோ ஒண்ணு சூடா இருந்தா போதும். சாதம் மாறிடுச்சுன்னா நீங்க புளிக்கரைசல் நல்லா சூடு பண்ணிட்டு ஊத்திக்கோங்க. இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி தனித்தனியா ஊத்தி மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டியே ஆகாது. மத்தியானத்துக்கு நீங்க லஞ்சுக்கு எடுத்துட்டு போனாலும் கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. சூப்பரா இதே மாதிரி கொழன்னு இருக்கும். 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. வேணும்னா 2 ஸ்பூன் நெய்ல முந்திரி வறுத்து கொட்டிட்டீங்கன்னா கூட சூப்பரா இருக்கும். நான் பருப்பெல்லாம் வறுக்கும் போது வரமிளகா சேர்க்கலங்க, ஏன்னா நம்ம சாம்பார் தூள் சேர்த்திருக்கோம், அந்த காரமே சரியா இருக்கும். 1/4 ஸ்பூன் மிளகும் போட்டிருக்கோம். அவ்வளவுதாங்க. சுட சுட சாதம் வச்சு கூட 2 வடகம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளவு அருமையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. முன்னாடி போட்ட சாம்பார் சாதம் வீடியோ வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க, லிங்க் அனுப்புறேன்.